எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சத்தான குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்ற ஒரு உளுந்து பால் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் உளுந்தை 2 மணி நேரம் எடுத்து அதை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு ஃபுல் பூண்டு, அதை தோலை எடுத்துகிட்டு அந்த பூண்டு பல்லை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பட்டி பாகு நான் ஏற்கனவே அதில் சுக்கு பொடி போட்டு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2வது 3வது தேங்காய் பால். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால், இது வந்து கட்டியான ஃபஸ்ட்டு பால். இது வந்து சுக்கு பொடி தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா எப்பவும் போல் குக்கரில் நம்ம 2வது 3வது பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றுங்க. அதை ஊற்றி நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்திருந்தா அந்த உளுந்தையும் இதுலேயே கொட்டிடுங்க. அப்புறமா பூண்டு பல் உரித்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதிலையே போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பாகு ஊற்றுறதுனால இந்த தண்ணியே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் எப்பவும் போல் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் எடுத்து வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வந்ததும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப கூலாக வேணுங்கிறவங்க கூட 2 விசில் கூட விட்டுக்கோங்க. எனக்கு ஓரளவு வெந்தும் வேகாமல் அந்த ஸ்டேஜில் இருந்தாலே இங்கே சாப்பிடுவாங்க. அதனால் நான் அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம போல் மத்து வச்சு நான் மசித்து எடுத்துக்குவேன். இல்லை உங்களுக்கு மத்து வச்சு மசிக்க முடியலன்னா மிக்சியில் 2 வாட்டி சுற்றி எடுத்துட்டிங்கனாலே அது நல்ல மாவு போல் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல இந்த கருப்பட்டி பாகு, அதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுவும் சூடாக இருக்கும். அதனால் 2ஐயும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவும் போல் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு இதை வச்சுருங்க. அதில் வச்சு மறுபடியும் அந்த ஹீட்டுக்கு நம்ம மறுபடியும் கிண்ட அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக இருக்கிறது கூட நல்லா கரைஞ்சி வந்துடும். சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு திருவி வச்சுருந்ததை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வர்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கட்டி தேங்காய் பால், அதையும் ஊற்றி லைட்டாக மட்டும் கிளறிட்டு, ரொம்ப கொதிக்கெல்லாம் விட தேவையில்லை, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எப்பவும் போல் நீங்கள் பிளேட்டில் ஆறுனதும் எடுத்து வச்சு பரிமாற வேண்டியதான். ரொம்பவே ஹெல்தி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.